ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டு வருடங்கள் சிறப்பு மிக்க வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். நாம் ஆராய இருக்கிற கோவில் ஜலன் பாகான் லுவாரில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். இது பட்டர்வர்த் நகரத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் அல்லது 9 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. ஓம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ சித்தி விநாயக பொற்பாத கமலங்கள் போற்றி போற்றி. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அன்புள்ள பக்தி மெய்யன்பார்களே மற்றும் ஏனைய சிவனரி செல்வர்களே மற்றும் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசாய பக்தி பூர்வமை என்பர்களே, பினாங்கு மாநிலம் பட்டர்வர்த் பாகான் லுவாரில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் மிக விசேஷமான இத்தருணத்திலே நமது ஆலயமானது ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டு வருடங்கள் சிறப்பு மிக்க வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயமானது மிகவும் வெகு விமரிசையாக 2014ஆம் வருடம் எங்களுடைய ஆலய தலைவர் திரு செல்வராஜ் அவர்களின் முன்னிலையில் வெகு விமரிசையாக கும்பாபிஷேகமானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க விசேஷ பூஜைகளானது மாதாந்திர சங்கடகர சதுர்த்தியோடு, அதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்பிகைக்கு அமாவாசை பூஜைகளும், மகாலட்சுமிக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜையும், கலைமகள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அம்பிகைக்கும் வெள்ளிக்கிழமையில் விசேஷ பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுபோன்று ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவோண நட்சத்திர நன்னாளில் வெகு விமரிசையாக மாதந்தோறும் பூஜைகள் சிறப்புமிக்க நடந்து கொண்டு வந்திருக்கின்றது.
பரிவார சகிதமாக அலைமகள் கலைமகள் மகாலட்சுமி அங்காள பரமேஸ்வரி, பின்னாடி விஸ்வக்ஷேம கணபதி, அதனைத் தொடர்ந்து பரிவார சகிதமாக ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச பெருமான், அதற்கு பரியாக ஸ்ரீ முருகன் மற்றும் உற்சவ சுவாமிகள் எல்லாம் இடம்பெறச் செய்து ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயரானவர் இடம்பெற்று நவக்கிரகங்கள் தம்பதி சகிதமாக விற்றிருக்கக்கூடிய காட்சி நமது பற்றுவரத்திலே சித்தி விநாயகர் ஆலயத்தில் மட்டுமே தோன்றியுள்ளது. நவக்கிரகங்கள் எல்லாம் தம்பதி சகிதமாக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் மிகவும் சிறப்புமிக்க வைபவமானது மகா சதுர்த்தி விநாயக சதுர்த்தி விழாவானது ஆண்டுகள் தோறும் மிகவும் சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாகவும் நடைபெற்று கொண்டு வந்திருக்கின்றது. எனவே இந்த ஆலயமானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். ஆதி மூல கணபதி என்பவர் துவஜாரோகணம் முன்பாக அமர்ந்து அதன் பிறகு துவஜாரோகண பாலகர்கள் துவார பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய இரு துவாலபாரகர்கள் கருங்கல்லான விக்கிரகங்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு மூலவர் சித்தி விநாயகர்
பக்திபூர்வ மெய்யன்பர்களும் இனிதே இந்த இனிப்பான தீப ஒளி திருநாளை சீருடனும் சிறப்புடனும் தீப ஒளியில் இருள்கள் எல்லாம் விலகி நம்மளுக்கெல்லாம் நல்லதோர் ஒளியாய் திகழ வேண்டி பற்றுவர் பாகான் லுவாரில் வீற்றிருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலய தலைவர் திரு செல்வராஜ் அவர்களின் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆலய நிர்வாகஸ்தர்கள் மற்றும் ஆலய அறங்காவலர்கள் மற்றும் ஆலய ஊழியர்கள் சார்பாக பக்திபூர்வ மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. எது செய்கிறதா இருந்தாலும் கல்ச்சரல் விட்டு கொடுக்காம செய்யுங்க. நம்ம எது செஞ்சாலும் நம்ம சொசைட்டி பேரை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு எது செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. ஸ்டடீஸை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மதத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாதான் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு, வர ஜெனரேஷனுக்கு நம்மளால் பாஸ் டவுன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு எவ்ரி வீக் வர பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் ஆரா வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ அது நம்மளுக்கு நல்லது. நம்ம எது செஞ்சாலும் சக்ஸஸ் அது கொடுக்கும்.